பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்றேன். ஆம், எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. ரொம்ப அதாவது உங்க வீட்டு சகோதரி மாரி என்ன நினைச்சு ஜெபம் பண்ணீங்க. அதுக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், எனக்கு லாஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 3 ஆபரேஷன் ஆயிருக்குது. அந்த ஆபரேஷன் ஒவ்வொரு இதுலயும் தேவனுடைய கரம் என் கூட இருந்து ஆண்டவர் என்னை கை தூக்கி தூக்கி இருக்கிறார். அவருக்கு சாட்சியாக வாழ என்னை பயன்படுத்தப் போகிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்காக இந்த கீமோல இருந்தே ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. என்னுடைய ஆப்பரேஷனுக்காகவும் ஜெபித்தீங்க. எனக்கு ஜூலை 31 அன்னைக்கு ஆப்பரேஷன் டேட் குடுத்திருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கீமோ முடியும்போதும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்னுடைய பிளட் கவுண்டிங்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபித்தீங்க. கடவுள் எனக்கு பெரிய அற்புதத்த செய்தார். அதேபோல எனக்கு டேட் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆச்சு. என்னுடைய பிளட் கவுண்ட் கூடாததுனால. அப்போ எனக்கு கிடைச்சிராதான்னு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். சீக்கிரம் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரணும் ஏசப்பா! அந்த ஆப்பரேஷன் ஆயி, நான் சீக்கிரம் வெளில வந்துரணும் ஏசப்பான்னு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். அதேபோல டேட் குடுத்தாங்க. டேட் குடுத்து வீட்டுக்கு வந்தோனே எனக்கு ஒரு பெரிய பயம். அப்போ நான் ஜான்சிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்போ அவங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. சாத்தான் பயம் காட்டுவான். மெடிடேஷன்ல உள்ள அந்த இத கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுளுடைய பெரிதான கிருபையினால நான் கேட்டேன். கர்த்தர் என்ன பலப்படுத்தினார். என் பயத்தின் ஆவிய எடுத்து போட்டார் என் தேவன். நான் ஆப்பரேஷன் தியேட்டருக்கு போம்போது நான் அ நடந்து போனேன். நான் நடந்து போயி என்னுடைய அந்த பெட்ல நான் ஏறி படுத்தேன். அப்படி அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு தைரியத்த கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதேபோல எனக்கு ஹரண்யா இருந்தது அப்படின்னு சொல்லி பெட் ரிப்போர்ட்ல குடுத்திருந்தது. ஆனாலும் டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பயம் காட்டியிருந்தாங்க. நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னுடைய கொலஸ்டாமி க்ளோஷர் அப்போ எனக்கு இன்டெஸ்டைன் வந்து நார்மல் கண்டிஷன்ல இருந்தா மட்டும் தான் அத வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, இப்போ வந்து எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தது. அத ரைட் சைட்ல நாங்க ஓட்ட போட்டு வெளில வைக்க வேண்டியிருக்கும் இன்டெஸ்டைன. அப்படி இல்லன்னா, அது பெர்மனன்ட்டாவும் இருக்கலாம். அப்படி இல்லன்னா நாங்க ஒரு 6 வீக்ஸ் கழிச்சு திரும்ப அத உள்ள வைக்க வேண்டிய நெலைம வரும். அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதேபோல அந்த ஹரண்யா வந்து இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் 1 1/2 இயர்க்கு பிறகு அத நீங்க திரும்ப சர்ஜரி பண்ணி தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரொம்ப போராட்டமா இருந்தது. கர்த்தருடைய பிரதான கிருபையினால எனக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. நீங்க எல்லாருமே எனக்காக ஊக்கமா ஜெபம் பண்றீங்க. அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், இனி அப்படியே அதாவது அ ஒரு இல்லாத அளவுக்கு எந்த பாதிக்காதபடி ஆண்டவர் என்னைய ஒரு அதாவது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரீயா இருந்த மாதிரி ஒரு என்னுடைய ஹார்ட் வந்து ஒரு ஹல்காவா அதாவது வெயிட்லெஸ்ஸா இருந்தது போல நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஆப்பரேஷன் போனேன். அந்த எனக்கு 3 சர்ஜரி சேம் டைம்ல நடந்திருக்கு. என்னுடைய கொலஸ்டாமி க்ளோஷர், பிளஸ் என்னுடைய ரிவர்சல், பிளஸ் என்னுடைய ஹரண்யா. இந்த 3ம் ஒரே நேரத்துல அதேபோல டாக்டர்ஸ் வந்து 6 ஹார்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. 6 ஹார்ஸ்ல என்ன எப்படி இருக்குமோ? எவ்வளோ பெருசா இது பண்ண போறாங்களோ? அப்படி கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அ ஆனா அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு அதுலருந்து ஒரு பெரிய ரிலீஃப். கடவுளுடைய இந்த இந்த நல்ல அன்பின் குடும்பத்துக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதேபோல எனக்கு ஆப்பரேஷன் வந்து 2 ஹார்ஸ்ல முடிஞ்சுட்டு. வெறும் 2 ஹார்ஸ் தான் ஆச்சு. இந்த 3 சக்சஸ்ஃபுல் சர்ஜரியும் 2 ஹார்ஸ்ல முடிஞ்சு, நான் சீக்கிரமா அ ஐசியூக்கு வந்துட்டேன். ஐசியூல தர்ஸ்டே அன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு பிசியோ வந்து என்னைய நடக்கையும் வச்சுட்டாங்க. நான் எழும்பி நடக்கிறதுக்கு என் தேவன் எனக்கு பலன் தந்தார். அதாவது அ முடியல. ஆனாலும் அந்த நடக்கும்போதெல்லாம் அவருடைய கரம் அதாவது 2 சைடும் நம்ம இந்த குழந்தைகள தூக்குவோம் பாருங்க. அதே போல ஆண்டவர் என்னை பிடிச்சிருந்தது போல நான் ஃபீல் பண்ணேன். அப்படி இல்லன்னா உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்லலாம் நான் நடக்கிறதுக்கு 20 டேஸ் ஆச்சு. இது வெரி நெக்ஸ்ட் டே நான் நடக்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை செய்தாங்க. என் நன்றியோட துதிக்கிறேன். அதேபோல 10 டேஸ் நாங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். என்னுடைய ஃபுட்டு அதெல்லாம் போற அந்த இன்டெஸ்டைன்ல தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதேபோல அது ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துன்னா, அத சர்ஜரி பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா டாக்டர் வந்து வெளியில வந்து அவங்க சாட்சியா சொன்னாங்க, "எம்மா உங்களுடைய அந்த குடல் பாகம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சு ஸ்டிச் பண்ற அளவுக்கு நல்லா இருந்தது." அப்படி சொன்னாங்க. அத நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கேப் இல்லாம கரெக்ட்டா ஸ்டிச் பண்றதுக்கு அது ஏதுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதேபோல இப்பவும் நான் வந்து லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து இந்த இன்டெஸ்டைன்ஸ் ஜாயின் ஆறதுக்கு ஒரு 10 டேஸாவது மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால நான் இன்னைக்கு வரைக்கும் லிக்விட் ஃபுட் சாப்பிட்டாலும், அதாவது இளநீ குடிப்பேன், மோர் குடிப்பேன், சூப் எப்பவாவது குடிப்பேன். இப்படிதான் தண்ணி குடிப்பேன். இப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னுடைய பலன் குறையாமல், என் தேவன் என்னுடைய பலவீனத்திலே அவர் பலனை தந்து என்னை பூரணமாய் வழிநடத்துகிறார். நன்றி இயேசுப்பாக்கு. அதேபோல